7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் டேர்ம் 3ல் யூனிட் 5 வந்து பார்க்குறோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இது பார்ட் 2 வீடியோ. முதுகெலும்பு உடையவை எது இதுனா மனிதன், நாய், புலி. முதுகெலும்பு அற்றவைனா மண்புழு, நண்டு, நத்தை. நண்டு ஓடு தான் இருக்கும், முதுகெலும்பு கிடையாது. அடுத்து ரெக்கை கொண்ட முதுகெலும்பு உடைய உயிரி எது அப்படின்னா கிளி, கோழி இதெல்லாம். ரெக்கை கொண்ட முதுகெலும்பு அற்ற உயிரி அப்படின்னு சின்ன சின்ன பூச்சிகள். ஸோ பட்டாம்பூச்சி. முதுகெலும்பு அற்ற கண்டங்கள் உடைய உயிரி எதுனா நண்டு, இறால். நண்டில் வந்து கண்டங்கள் வந்து இருக்கும், அதே மாதிரி இறால் வந்து ரெண்டுலேயுமே கண்டங்கள் இருக்கும். இதில் முதுகெலும்பு இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ நம்மளே சாப்பிடும்போது அது இறால் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். நண்டில் ஓடு தான் இருக்கும், அதில் முதுகெலும்பு கிடையாது. முதுகெலும்பு அற்ற கணுக்கால் உடைய உயிரிகள் அப்படின்னா நிறைய கால் இருக்கணும். ஸோ தேல், சிலந்தி. முதுகெலும்பு உடைய வெப்ப இரத்த பிராணி மனிதன், கரடி. முதுகெலும்பு உடைய குளிர் இரத்த பிராணி அப்படின்னா தண்ணியில் வாழக்கூடியது, பட் முதுகெலும்பு உடையது எதுனா மீன், முதலை. முதலை வந்து எவ்வளோ பெருசுன்னு நமக்கே தெரியும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ முதுகெலும்பு வந்து இருக்கும். ஸோ முதுகெலும்பு இது வந்து மீனில் தான் வந்து முள்ளெலும்பு, முதுகெலும்பு, அதான் முதுகெலும்பு அதுக்கு. ஸோ நுரையீரல் மூலம் சுவாசம் மேற்கொள்ளும் முதுகெலும்பு உடைய உயிரி பெயரை எழுது. நுரையீரல் மூலம் சுவாசிக்கும் முதுகெலும்பு உடையதுன்னா ஆடு, நாய். அலகு உடைய விலங்கு அப்படின்னா அந்த கழுத்து நீளமாக இருக்குது கொக்கு. அப்புறம் கழுகு மாதிரி எட்டி பார்க்காது அப்படி சொல்லுவாங்க. கொக்கும் எட்டி பார்க்க. ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும். கொக்கு, கழுகு. அலகு உடைய விலங்கு கொக்கு, கழுகு. ஸோ இது வந்து என்னென்ன, ஃபஸ்ட்டு பாலூட்டிகள் பார்த்துடலாம். பாலூட்டிகள் வந்து மனிதன், யானை, எலி. அடுத்து வந்து துளையுடலிகள். சின்ன சின்ன துளை இருக்கனால தான் ஸ்பாஞ்சுக்குள்ளே தண்ணி போகுது. ஸோ ஸ்பாஞ்சு, இதுக்கு முதுகெலும்பு கிடையாது. அடுத்து இன்னொன்று வந்து லியோன்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதுக்கும் வந்து துளையுடலிகள். அடுத்து குழியுடலிகள். பூக்கள் எல்லாமே குழியில் தான் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ கடல் சாமந்தி. அதுக்காக ஜெல்லி ஃபிஷ்ஷும் குழியில் தான் இருக்கும். அடுத்து புழுக்கள்னால் மண்புழு, கல்லீரல் புழு. மெல்லுடலிகள் அப்படின்னா நத்தை, ஆக்டோபஸ். இது வந்து பழைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மெல்லுடலிகள் ரொம்ப முக்கியம். நத்தை, ஆக்டோபஸ் ரெண்டுமே மெல்லுடலிகள். முட்டோலிகள்னால் நட்சத்திர மீன்கள், கடல் சிப்பி. அடுத்து வந்து கணுக்காலிகள்னால் வந்து சிலந்தி, பட்டாம்பூச்சியும் ஒரு கணுக்காளி தான். சிலந்தி, பட்டாம்பூச்சி, நண்டு. மீன்கள் டைப்பு. அடுத்து வந்து இருவாழ்விகள் அப்படின்னா சாலமண்டர், தவளை. அடுத்து ஊர்வன வந்து முதலை, பாம்பு. பரப்பன வந்து நெருப்புக்கோழி, முதுகெலும்புள்ளவை, நீல நாரை. இதெல்லாமே. அடுத்து துளையுடலின்னா துளை தாங்கிகள். பண்புகள் துளையுடலிகள் அப்படின்றது துளை தாங்கிகள். ஸோ கடல், பாசியில் வந்து சின்ன சின்ன துளை இருக்கும், அதனால தான் கோர்க்க முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசியில் துளை இருக்கும், அதில் தான் வந்து கயிறு போட்டு கோர்க்குறோம். அடுத்து குழியுடலிகள் அப்படின்னா இரைப்பை, குருதி, குழி, ஹைட்ரா. இரைப்பை, குருதி, குழியில் இருக்கக்கூடிய ஹைட்ரா இல்லை குழியுடலிகள். அடுத்து தட்டை புழுக்கள் அப்படின்னா தட்டையாக இருக்கனால அது நல்ல சுடர் மாதிரி இருக்குது. சூரியன் கூட தட்டையாக தான் இருக்குது, அதனால தான் சுடருது. ஸோ சுடர் தட்டையாக இருக்குது. நாடா புழு. நாடா வந்து தட்டையாக தானே இருக்கும். ஸோ நாடா புழு. அடுத்து உருளை புழுக்கள்னால் நூல் போன்ற புழுக்கள், அஸ்காரிஸ், இது தெரியும். வலைதேசி புழுக்கள் அப்படின்னா வந்து உடல் கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. மண்புழு. அடுத்து கணுக்காலிகள்னால் கால்கள் வந்து நிறையா இருக்குது. நண்டு. மெல்லுடலில் மென்மையான உடல், நத்தை. முத்தொலிகள்னால் முட்கள் உடையது, நட்சத்திர மீன். முதுகுநாள் மனிதன். ஓகேவா. அடுத்து தாவரங்கள் வகைப்பாடு. தாவரங்கள் பூக்கும் தாவரம், பூவா தாவரம் 2 வகைப்படும். பூவா தாவரங்களில் என்னென்ன இருக்குது? ஆல்கா இருக்குது, மாஸ் இருக்குது, பெரணிகள் இருக்குது. பூக்கும் தாவரங்கள்லாம் என்ன? 2 இருக்குது. ஜிம்னோஸ்பம்கள், ஆஞ்சியோஸ்பம்கள் 2 இருக்குது. இது வந்து ஜிம்னோஸ்பம்கள் திறந்த விதை தாவரம், இது வந்து மூடி விதை தாவரம். ஸோ இதிலேருந்தே தெரியும் இதில் வந்து விதைகள் இருக்குது. ஸோ இது வந்து பூக்கும் தாவரங்கள். ஆல்கா, மாஸ், பெரணிகள் வந்து பூக்கா தாவரங்கள். அடுத்து ஆல்காக்கள். ஆல்காவில் வந்து தாவர உடலில் வந்து வேர், தண்டு, இலைன்னு வேறுபாடற்று காணப்படுத்தான். ஆல்காவே சின்னது, அதில் இவ்வளோ வேறுபாடெலாம் அதால் காமிச்சிட்ருக்க முடியாது. ஸோ வேர், தண்டு, இலை வந்து வேறுபாடு இல்லாமல் இருக்குது. இப்படி வேறுபாடு இல்லைனாலே அதுக்கு பேர் தாலஸ். தாள் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகியிருக்கே அப்படின்னு தாலஸ்னு பேர். சரியா. பெரும்பாலும் ஆல்காக்கள் வந்து நீரில் தான் வாழ்பவை. ஒரு செல் அல்லது பல செல்லான நாரிழையினை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டு காரா. சரியா. ஆல்காக்கள் வந்து காரா. எக்ஸாம்பிள் காரா. ஆளுகளை என்ன பண்ணுவாங்க? காரில் தான் பிடிச்சி போட்டு போவாங்க. ஸோ காரா அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தாவரங்கள் விதைகளை உருவாக்குவதில்லை, விதைகளை உருவாக்குவதில்லைன்னா வேர்த்தண்டு இலைகளை கொண்டவை. இது வந்து பெரணி. சரியா. வேர்த்தண்டு இலை இல்லைன்னா ஆல்காக்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தனித்தனியாக இல்லைன்ட்டு. தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது பெரணியில் ஆயிரும். இந்த அமைப்பு இருக்குது. மாஸ்களுக்கும் இருக்குது. சரியா. இது வந்து விதைகளை உருவாக்காததில் மாஸ்கள்லையும் வேர்த்தண்டு இலைகள் இருந்து இருக்குது. ஸோ விதைகளை உருவாக்குபவை பூவா தாவரம், பூக்கும் தாவரம். பூவா தாவரம் வந்து ஜிம்னோஸ்பம்கள்.
ஸோ பூக்கும் தாவரங்கள் வந்து ஆஞ்சியோஸ்போம்கள். சரியா, ஜிம்னோஸ்போம்கள் வந்து திறந்த விதை, இது வந்து மூடிய விதை. ஜிம்மில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, கூம்பு வடிவத்தில் ஒரு வச்சு ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூக்கும் தாவரங்கள் ஆஞ்சியோஸ்போம்கள், ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டு அஜித் மூவி பார்த்தோன்னே ஆஞ்சநேயா, அதில் வந்து ஒரு விதை தாவரம், இரு வித்திலை தாவரம், ஒரு பேபி இருக்கிறது, 2 பேபி இருக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ வந்து இது வந்து 2 விதை எப்படின்னா வந்து புளி. சரி, இதில் வந்து புள்ளி இல்லாத எழுத்து எத்தனை இருக்குன்னா 1 நே, அப்போ இது ஒரு வித்திலை தாவரம். புள்ளி இல்லாத எழுத்து 2 இருக்குது, ஸோ இரு வித்திலை தாவரம். அவ்வளோதான். அடுத்து மாஸ்கள். தாவர உடல் வந்து உண்மையான வேறு தண்டு இலை வந்து கொண்டிருக்கும். இது வந்து என்ன பார்த்துருக்கோம் நம்ம வந்து மாஸ் ஹீரோஸ் படம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அது வந்து அவங்க வந்து உண்மையாக இருப்பாங்க. ஸோ வேறு தண்டு இலைகள் நிறைய பார்ட் அந்த படத்தில் வரும். இவை நீரை விரும்புபவை. ஸோ வந்து தண்ணி இப்போ மாசான ஹீரோ வரேன்னா அவர் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குன்னே ஒருத்தர் வந்து வச்சுருப்பார். ஏன்னா ஈரப்பதமாக வந்து அவசியம், ஃபேஸை நல்லா க்ளோவாக இருக்கிறதுக்கு. இருவாழ்வி தாவரங்கள் 2 டபுள் ஆக்ஷன் வந்து அவர் நடிப்பார். ஃபியூனேரியா, அது வந்து ஃபியூனேரியா வந்து சில பேர் தான் வந்து மாசாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. இவர் வந்து டபுள் ஆக்டிங் பண்ணுவார். சில பேர் தான் வந்து அப்படி அந்த அளவுக்கு மாசாக இருக்க முடியும் அப்படின்னு. அடுத்து பெரணிகள்னால் இதுவும் வேர்த்தண்டு இலை வேறுபாடு அடைந்து காணப்படுகிறது. நீர் உணவுப் பொருட்களை கடத்தும் வாஸ்குலார் பெரணி நீர் உணவுப் பொருட்களை கடத்தும் வாஸ்குலார் திசுக்கள் வந்து இருக்குது. அடிப்படையில் நிலத்தில் முதலில் தொட்டு நிலவாழ் தாவரங்கள். இவை ஈரமான ஈரப்பதம் மிகுந்த மற்றும் குளிர்ந்த பகுதிகளில் வாழ்கின்றன. அடியாண்டா, இது வந்து பரணின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பரணின்னு ஒரு ஆக்டர் வந்தார் இல்லையா, ஸோ அவரை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பிக் பாஸ்லாம் வருவல்ல, ஸோ பரணின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வேர்த்தண்டு இலையில் வேறுபாடு அடைந்து காணப்படுகிறது. நீர், அப்புறம் இப்போ பாரு ஃபுட்டு வந்து கரெக்ட் டைம் சாப்பிட்ருவார், ஃபுட்டும் சாப்பிட்ருவார், தண்ணியும் கரெக்டாக எடுத்துக்குவார். வாஸ்குலார் திசுக்கள் உள்ளன. சரியா, ஃபுட்டும் கரெக்டாக எடுத்துக்குவார், தண்ணியும் கரெக்டாக எடுத்துகிட்டே இருப்பார். இதை தான் பர்ஃபெக்டாக பண்ணுவார். நிலத்தில் முதலில் தோன்றிய நீலவாழ் தாவரம் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி கொடுத்தது தான் நிலத்தில். சரியா, அந்த நிலத்தில் இறங்கி நடந்து வந்தது ஃபஸ்ட்டு நீலவாழ் தாவரம்னா பரணி. வந்து ஈரமான நிலனான குளிர்ந்த பகுதியில் இப்போ ஏசிலேயோ இல்லாட்டி அந்த நிழலாக இருக்க பக்கம் போய் உட்காந்துருவார், வெயிலில் நிற்கவே மாட்டார். சரியா, அடியாண்டம், அவருக்கு அடியே ஆட்டிட்டாங்க. கடைசியில் அவளை எலிமினேட் பண்ணி அடியே ஆட்டிட்டாங்க. அடுத்து ஜிம்னோஸ்பம். இது வந்து ஜிம்மு, கம்ப்ளீட்டாக வந்து ஜிம்மை ஞாபகம் வச்சுக்கணும். பல்லாண்டு வாழ் தாவரங்கள் பல வருஷம் ஜிம்முக்கு போவாங்க. கட்டையாக இருக்கும் கையெல்லாம். பசுமை மாறாதவை மற்றும் உண்மையான, இது அவங்களையும் உண்மையாக தான் இருப்பாங்க. இலைகளை உடையவை. அங்கேயும் லீவ்ஸ்லாம் விழும் இல்லையா, வெளியில் மரம் வச்சுருந்தாங்க, லீஃப்லாம் வெளியில் ஜிம்முக்கு வெளியில் லீஃபாக இருக்கும். வாஸ்குலார் கற்றைகள் உடையவை. இது வந்து வாஸ்குலார் கற்றைகள் உடையவை. சைல திசுக்கள், சைல குழாய்கள் மற்றும் புளோய திசுக்கள், துணைச்செல்கள் இன்றியும் காணப்படுகின்றன. இதெல்லாம் வந்து இல்லாமலும் இருக்குது. சரியா, சில ஜிம்முக்கு வந்து தண்ணியெலாம் கொண்டு போக மாட்டாங்க, அங்கே இருக்கும்ல அப்படின்னு பார்த்துக்குவாங்க. பார்த்தா அங்கேயும் இருக்க இவங்களும் கொண்டு போயிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து வாஸ்குலார் கற்றைகள் உடையவை. கற்றை கூட்டமாக போவாங்க. சைல திசுக்கள், சைல குழாய்கள், புளோய திசுக்கள், துணைச்செல்கள் இதெல்லாம் இன்றியும் காணப்படும். சரியா, கொண்டு போகாமையும் சில நாள் இருந்துருவாங்க, கஷ்டம்தான் அப்படி இருந்ததுன்னா. இது வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ சூழ்கள் திறந்தவை, சுற்பை திறந்தவை. இவை வந்து கனிகளை உண்டாக்குவதில்லை, திறந்த விதைகளை உடையவை. திறந்த விதை திறந்தே இருந்தால் அதில் எங்கே கனி வர்றதுக்கு கனிகளும் வந்து கிடைக்காது. ஸோ இதில் வந்து லேட்டாக வந்து ஃபைன் வேறு போடுவாங்க. சைக்கிளிங்கும் வந்து சுற்றி பண்ண சொல்லுவாங்க. அடுத்து ஆஞ்சியோஸ்பம். இது வந்து ஆஞ்சநேயா, அது வந்து ஞாபகம், ஆஞ்சநேயா அந்த படத்தை ஞாபகம் சொன்னேன். இதுவும் உண்மையாக இருப்பாங்க. வேர் தண்டு இலைகள்லாம் இருக்கும். இதில் வந்து புள்ளிவட்டம், மல்லிவட்டம், மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம் என 4 அடுக்கில். ஆஞ்சநேயா அஜித் வந்தாலே ஒரே ஒரு வட்டமாக வந்து ஃபேன்ஸ் சுற்றிடுவாங்க. புள்ளிவட்டம், மல்லிவட்டம், மகரந்தாள் வட்டம், சூலகவட்டம் 4 அடுக்கள். மலர்களை உருவாக்குவதில் பூக்கும் தாவரங்கள். பூவை போடுவாங்க, படம் வந்துருச்சுன்னா பூ போடுவாங்க, மாலை போடுவாங்க. வட்டமாக சுற்றி வருவாங்க, பூ போடுவாங்க. பெண் இனக்கு பிறப்பாங்கன்னா சூலகம், ஹீரோயின். ஸோ வந்து சூலகம் கனியாகவும், சூல் விதை, இது நமக்கு தெரியும். சூல்னா விதை, சூலகம்னா கனி. அடுத்து வாஸ்குலார் திசு. ஸோ வந்து பெண்கள் சுற்றி வருவாங்க. வாஸ்குலார் திசு சைலம், சைலோகுலங்களும் ஃப்ளோயும் துணை செல்களையும் கொண்டன. இவருக்கு வந்து தண்ணியும் ஃபுட்டையும் கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. எல்லோரும் யாராவது பெரிய ஹீரோன்றனால எல்லாம் கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. யார் ஜிம்முக்கு தான் யாராவது கொண்டு போக மாட்டாங்க. சரியா, பரணியும் ஃபுட்டு உணவுன்னா கரெக்டாக இருப்பார். ஆஞ்சியோவை என்ன பண்ணுவாங்க, சைலம், சைலகுலையும் ஃப்ளோயும் துணை செல்களையும் பெற்று இருக்கும். ஆஞ்சியோஸ்போம்கள் தற்காலத்தில் வாழ்ந்தவங்களும் மிகவும் மேம்பாடு அடைந்தது. ஆஞ்சநேயா படம் வந்து ரொம்ப டெக்னாலஜி சூப்பராக வந்து எடுத்திருந்தாங்க. 2 பிரிவுகளாக பிரிக்கப்படலைன்னா, ஒரு விதிலை தாவரங்கள், ஒரு விதிலைனா ஒரு பேபி, இரு விதிலைனா 2 பேபி, ஒரு விதிலைனா
ஒரு எழுத்து புள்ளி வைக்காத எழுத்து ஒரு எழுத்து இருக்கிறது நெல், 2 விதைனா வந்து புலி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த 5 உலக வகைப்பாட்டு முறை. 5 உலக வகைப்பாட்டு முறை வந்து ஆர்கச் விட்டேகர் ஒரு விட்டேகமாக ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன உலகம்? ஃபஸ்ட்டு முனிரா உலகம். முனிரானா 1. ஸோ ப்ரோ ஃபஸ்ட்டு உருவானதுன்னா ப்ரோ. ஸோ ப்ரோக்ரியேட்டு முனிலா உலகத்தில் அடங்கும். இதில் வந்து உண்மையான உட்கரு வந்து கிடையாது. இது வந்து முனிரா உலகம் ஃபஸ்ட்டு உருவானது. அதில் நிறையா உள்ளே இருக்கவே செய்யாது. ஸோ உட்கரு இருக்காது. நியூக்ளியர் சவ்வினால் நுண்ணுறுப்புகள் எதுவுமே கிடையாது. பாக்டீரியங்கள் மற்றும் வேறுபட்ட பிற ஊட்ட முறையை சார்ந்தவை தான் இதில் இருக்கும். சுயஜீவி ஊட்ட முறையை சார்ந்தவைகளும் உண்டு. பாக்டீரியங்கள் நீலப்பசும் பாசிகள் முனிரா வகைக்கு எடுத்துக்கிட்டுக்கலாகும். சரியா? பாக்டீரியங்களும் நீலப்பசும் பாசிகளும் தான் வந்து முனிரா ஃபஸ்ட்டு தோணுன அந்த ஒரு இது வகைக்கு வந்து எக்ஸாம்பிள். அடுத்து புரோட்டிஸ்டா உலகம். இது வந்து ப்ரோகேரியட்டுகள், அது தனி. இது வந்து புரோட்டிஸ்டா உலகம். புரோட்டிஸ்டா உலகத்திலேருந்து ஒரு செல் உயிரிகளும் இருக்குது, பல செல் யூகரியட்டுகளும் இதில் அடங்கும். தாவர வகை புரோட்டர்கள் வந்து ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரிப்பவை. பொதுவாக பாசிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பாசிகள் ஒரு செல் வகை, பல செல் வகைன்ட்டு 2 வந்து இருக்கும். விலங்கு வகை புரோட்டிஸ்டுகள் வந்து புரோட்டோசோவான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புரோட்டோசோவாவில் அமீபா, பாரமிஷியம் போன்ற விலங்குகள் அடங்கும். புரோட்டோஸ்டெல்லாம் வந்து புரோட்டா அப்படின்னு வச்சுக்கணும். புரோட்டா சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும்? பாசியெல்லாம் விற்று ஒரு படத்தில் வந்து மீனை வந்து அவங்க சீனெல்லாம் கொடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாசியெல்லாம் விற்று கொடுத்து பாசி வகை இது ஓகே கொடுத்து தான் வந்து புரோட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். விலங்கு வகை நான்வெஜ் புரோட்டா தான். விலங்கு வகை புரோட்டிஸ்ட்கள் தான் வந்து பிறகு புரோட்டோசோவான்கள் என்று அழைக்கப்படுகின்றன. புரோட்டோசோவில் வந்து புரோட்டிஸ்டா ஓகே. புரோட்டிஸ்டாவில் என்னென்ன எக்ஸாம்பிள்? அமீபா, பாரமீஷியம். சரியா? புரோட்டிஸ்ட்னா வந்து அமீபா பாரமீஷியம்லாம் அப்படி ஸ்ப்ரெட் ஆகி புரோட்டா மாதிரி தான். புரோட்டா அப்படி தான் பிச்சு போட்டு இந்த ஷேப்பில் தான் கொடுப்பாங்க. ஸோ அமீபா, பாரமீஷியம், புரோட்டிஸ்டா உலகம். ஓகேவா? அடுத்து பூஞ்சைகள் உலகம். இது வந்து பல செல் உயிரிகளாக தான் இருக்குது. பூஞ்சைகள்னு ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரியா? பூஞ்சைகள்னால் பல செல் உயிரிகளாக தான் இருக்குது. யூகரியோட்டிக் செல் அமைப்பை கொண்டவை. ஏன்னா அதில் உட்கரு இருக்குது. இது தனக்கு தேவையான ஊட்டப்பொருட்களை உணவுப்பொருட்களின் மீது செரிமான நொதியை சுரந்து அவற்றை செரித்து உறிஞ்சுதல் மூலம் பூஞ்சைகள் சாருண்ணியாக இருக்குது, ஒட்டுண்ணியாக இருக்குது. இது வந்து மோல்டுகள், மில்டியூல், நாய்க்குடை காளான்கள், ஈஸ்ட்டுகள் இதெல்லாம் பூஞ்சைகள். பூஞ்சைக்கு வந்து உதாரணம் வந்து நமக்கு தெரியும், காளான் தெரியும், ஈஸ்ட்டு தெரியும். ஸோ நாய்க்குடை காளான்னாலும் அது ஒரு காளான் தான். அடுத்து மில்டியூல், மோல்டுகள். சரியா? இது என்ன? பூஞ்சிகள்னால் பூ அப்படின்னு வச்சுக்கோம். பூனா மொட்டு இருக்கும். ஸோ மோல்டு. பூனா மொட்டு இருக்கும், அது மோல்டு. அடுத்து மில்டியூஸ்னால் மைல்டு யூஸ் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மைல்டாக யூஸ் பண்ணுவோம். பூவெல்லாம் என்ன பண்ணுவோம்? மைல்டாக அது வாசம் வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். மைல்டாக யூஸ் பண்ணிட்டு அப்புறம் கீழே போட்டுருவோம். ஸோ பூஞ்சிகள் அப்படின்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தாவர உலகம். தாவர உலகம்னா பல செல் உயிரிகள், யூகேரியட்டுகள், லிப்பிடுகள், எண்ணெய் மற்றும் கொழுப்பினை வடிவமாக செய்யப்பட்ட உணவாக உள்ளன. இந்த எண்ணெய்லாம் வந்து தண்ணி தெளிக்கிற மாதிரி எண்ணெயை தெளிச்சு விட்ருவாங்க. லிப்பிடுகள், எண்ணெய். தாவர உலகம் பல செல் உயிரிகள், யூகரியட்டுகள், லிப்பிடுகள், எண்ணெய் அல்லது கொழுப்பின் வடிவமாக செய்யப்பட்ட உணவாக உள்ளன. ஒளிச்சேர்க்கை நிகழ்வதால் வந்து இப்போ பொருள்களை கடத்துதல் ஆகும். அடுத்து மாஸ், பெரணி, கூம்புகளை உருவாக்கும் தாவரங்கள் மற்றும் பூக்கும் தாவரங்கள் தாவர உலகத்தில் அடங்கும். மாஸ்கள், பெரணிகள், கூம்புகளை உருவாக்கும் தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள். தாவரங்கள் எல்லாமே பெரணிகள், கூம்புகளை உருவாக்கும் தாவரம் எல்லாமே தாவர உலகத்தில் தான் வரும். அடுத்து விலங்கு உலகம். விலங்குகள் யூகரியோட்டிக் செல் உயிரினங்கள், பல செல் உயிரிகள். இதில் வந்து செல் சுவர் இல்லை. அதில் தாவரங்கள் சென்ட்ரல் கிடையாது. அடுத்து இது வந்து மீன்கள், இருவாழ்விகள், உருவான பறவைகள், மனிதன் இதெல்லாமே வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்? முதுகுள்ளும் பாலூட்டிகள் விலங்கு உலகத்தை சார்ந்த முதுகெலும்புள்ளவைகள். மேலும் கடல் பஞ்சுகள், ஜெல்லி மீன்கள், பல துகளைச் சேர்ந்த புழுக்கள், நட்சத்திர மீன்கள், பூச்சிகள் இதுவும் வந்து விலங்குலகத்தை சேர்ந்தது. முதுகெலும்பற்றவை. இதெல்லாம் பேசிக் தான். அடுத்து செல்லின் தன்மை. 5 வகை வகைப்பாட்டில் உள்ள 5 உலகங்களிடையே காணப்படும் முக்கிய பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு செல்லின் தன்மை. முனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சிகள், பிளான்டே, அனிமேலியா. செல்லின் தன்மை. இது வந்து ஒரு செல் உயிரினங்களாக தான் இருக்கும். ப்ரோகேரியட்டுகள், அதாவது ப்ரோ டைப்பில் இருக்கும். இது ஒரு செல், இது மட்டும்தான் மற்ற எல்லாமே யூகரியோட்டிக்கில் தான் இருக்கும். இதுவும் ஒரு செல் உயிரினங்கள், ஒரு புரோட்டா தான் சாப்பிடுவாங்க. யூகரியோட்டிக். இது வந்து பல செல் உயிரினம், பச்சையமற்ற யூகரியோட்டுகள். இது யூகரியோட்டிக், இது யூகரியோட்டிக். இது வந்து பல செல், 3 பல செல். புரோட்டிஸ்டாவும் ஒரு செல், ஒரு புரோட்டா தான். இதெல்லாம் பல செல். அடுத்து உட்கரு சவ்வு. இதில் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதில் வந்து இல்லை, மற்ற எல்லாத்துலேயுமே உண்டு. உயிரினங்களின் உடல் அமைப்பு வந்து செல்லுலார் அமைப்பு. எப்படி? செல்லுலார்
சரியா? இது வந்து செல்லுலார் எல்லாம் பேசிக்காக இருந்துச்சுன்னா அது பேர் வெறும் செல்லு மட்டும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அது மேலே ஒரு செல்லுலார் இருக்குது, அவ்வளோதான். இதான் ஃபஸ்ட் ரெண்டுக்கும். அடுத்து வந்து திசுக்கள். பூஞ்சையில் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி தானே இருக்கும். ஸோ திசுக்கள் வந்துடும். இதில் திசு உறுப்பு வந்துடும். திசை உறுப்பு மண்டலமே வந்துடும். உணவூட்ட முறை வந்து தற்சார்பு அல்லது பிறவூட்ட முறை. தற்சார்பு, பிறவூட்ட முறை. இது வந்து பூஞ்சைனாலே சாருண்ணி, ஒட்டுண்ணி, சில சமயம் கூட்டேரிகள். இது தாவரம் தற்சார்பு மட்டும்தான். விலங்குகள் பிறசார்பு மட்டும்தான். தானாக இங்கே நம்ம என்ன ஒளிச்சேர்க்கை எதுவும் கிடையாது. நம்ம காய்கறியோ அனிமல்ஸோ சார்ந்துதான் இருக்கும். அடுத்து எடுத்துக்காட்டு பாக்டீரியா, நீலப்பசும் பாசிகள் தான் ஃபஸ்ட்டு டைப்பு. அடுத்து வந்து புரோட்டா மாதிரி பிஞ்சு போடுறதுனா கிளாமிடோமோனாஸ், அமீபா, ஸ்பைரோகைரா இதெல்லாம் வந்துடும். பூஞ்சை அப்படின்னா அகாரிகஸ் பூஞ்சை, ரைசோபஸ் பூஞ்சை. ரைஸ் புளிச்சு போன மாதிரி ஆயிரும்ல பூஞ்சை இருந்துச்சுன்னா அப்படிங்க வச்சுக்கோ. சிறு செடி, புதிர் செடி, மரங்கள்லாம் வந்து புழு, பூச்சி, தவளை, பறவைகள் இதெல்லாம் வந்து இது. 5 உலக வகைப்பாட்டின் நிறைகள் என்னென்ன? இது அறிவியல் ரீதியாகவும் இயற்கை முறைப்படியும் வந்து அமைந்துள்ளது. இந்த வகைப்பாடு வந்து செல்லின் அமைப்பு, உணவூட்ட முறை, பரிமாண வளர்ச்சி இதெல்லாம் காட்டுது. அடுத்து மரபு வழியில் வகைப்படுத்துதல் வந்து நவீன வகைப்படுப்பு முறை. எளிமையான உயிரினம் டு சிக்கலான உயிரினம். வைரஸ்களுக்கு இதோட குறைகள் என்ன? வைரஸ்களுக்கு இந்த வகைப்பாட்டில் முறையான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. வைரஸ் பற்றி தனியாக பேசவே இல்லை, இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. நம்ம பல செல் உயிரினங்கள் வந்து புரோட்டிஸ்ட்களில் இருந்து பலமுறை தோற்றுவிக்கப்படுகிறது. புரோட்டாவிலிருந்து பல செல் உயிரினம் தோற்றுவிக்கப்படுது. பட் இது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, ஒரு செல் உயிரினம்னு சொல்லிட்டாங்க. அடிமட்ட உயிரினங்களுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. புரோட்டிஸ்ட்களின் கீழ் வரும் சில உயிரினங்கள் யூக்ளிடிக் பண்பை கொண்டவை, கொஞ்சம் மாறி இருக்கின்றாங்க. அடுத்து இருசொற் பெயரிடுதல். இது வந்து காஸ்பாட் பாகின். காசு கொடுத்தா தான் 2 பேர் வைக்க முடியும். ஒரு பேர் தான் வைப்போம். 2 பேர் வைக்கணும்னா காசு வேணும். காஸ்பாட் பாகின் 2 சொல்ல பெயர்களை அழைப்பதை அறிமுகப்படுத்தினா. கரோலஸ் லினேஸ் என்பவர் செயல்படுத்தினா. நவீன வகைப்பாட்டிகளின் தந்தைன்னு அழைக்கப்பட்டவர். ஸோ வெங்காயத்தின் இருசொல் பெயர் என்னன்னா அல்லியம் சட்டைமம். வெங்காயத்தை நல்லா அப்படியே அள்ளி போடுங்க, பொறுக்காதீங்க, அள்ளி போடுங்க அப்படிம்பாங்க. அல்லியம் சட்டைமம். அல்லியம்னா பெரினம், சட்டினம்னா சிற்றினம். ஸோ இதே மாதிரி வந்து ஒவ்வொரு உயிரினங்களோட பேரினம் மற்றும் சிற்றின பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் புக் பேக்கு நம்ம அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம். தேங்க்யூ.